கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கண்ணிமணி போல பாதுகாத்தார். போக்கிலும் மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. குடும்பத்தை வழி நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், மனவேதனைகள் இருந்த போதிலும் கர்த்ததாமே எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே மாற்றினார். மன மகிழ்ச்சியை கட்டளையிட்டார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். இந்த சகரியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த புஸ்தகம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சுமார் 520 ஆண்டுகள்ல இருந்து 480 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நூலினோட, இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணி என்னன்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்து சிறைப்பட்டு போன பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் மறுபடியுமாக தங்கள் சொந்த தேசத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த எருசலேம் ஆலயம், இடிந்து போன எருசலேம் ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்க்கதரிசி மூலமாக அவர்களை பலப்படுத்தி அவர்கள் அந்த ஆலயத்தை கட்ட முற்பட்டார்கள். அப்போது சில துன்மார்க்கர்கள் எழும்பி அந்த ஆலயம் கட்டுவதை நிறுத்தினார்கள். அவர்கள் நிமித்தமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சோர்வு உண்டாகிவிட்டது. அந்த காலத்துல அப்ப இந்த ஆகாய், அப்புறம் இந்த சகரியா, இது போன்ற தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்களுடைய, அதாவது அந்த துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது மேலோட்டமா இதுதான் சாராம்சம். அடுத்ததாக கர்த்தருடைய 2வது வருகையை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது விரிவாக அவருக்கு வெளிப்படுத்தல் உண்டாகி அவர் தேவ ஆவியினால் எழுதப்பட்டார். இது சகரியா 14:1-15 வரையும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளலாம். இந்த வசனத்துல மொத்தம் பாருங்க 4 காரியங்கள் எழுதப்பட்டுள்ளன. முதலாவது காரியம் நம்பிக்கையுடைய சிறைகள், 2வது அரணுக்கு திரும்புங்கள், 3வது இரட்டிப்பான நன்மையை தருவேன், 4வது இன்றைக்கு தருவேன். இந்த 4 காரியங்கள்ல மிகவும் முக்கியமானது இரட்டிப்பான நன்மையை தருவேன். பாருங்க, இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு மற்ற 3 காரியங்களும், அதாவது முக்கியப்படுத்தும் போது, மற்ற 3 காரியங்களையும் நாம் முக்கியப்படுத்தும் போது இந்த இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வது எப்படி? அதாவது நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், ஆனா இரட்டிப்பான நன்மையை, அப்படி என்றால் 2 மடங்கு அல்லது பல மடங்கு இருக்கிறதை விட அதிகமாக, அதுதான் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வது எப்படி? அதை குறித்து இந்த நாட்கள்ல சற்று விரிவாக தியானிப்போம். முதலாவது காரியம் பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்படி என்றால் நம்பிக்கையுடைய கைதிகளே அப்படி என்று அர்த்தம். கைதிகள். இப்ப பாருங்க, சிறையில் இருக்கிறவங்களை அவங்களை என்ன சொல்லுவோம் என்றால் கைதிகள் என்று நாம் சொல்லுவோம். அதுபோல இந்த நாட்கள்ல, அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசின் சூழ்நிலை, அதாவது பிசாசினால சூழ்நிலை கைதிகளாக நாம காணப்படுகிறோம். அவ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை கைதியாக வைத்திருக்கிறான். நாம போய் அதாவது குற்றம் பண்ணுறவங்க பாருங்க, அவர்களுக்கு தண்டனை ஜெயில் தான், ஜெயில கைதியாக இருப்பார்கள். அதுபோல நாம தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்யும் போது பிசாசானவன் நம்மளை ஒரு சிறை கைதி மாதிரி தான் வைத்திருப்பான்.
அப்ப ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி அந்த நாட்கள்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பாருங்க, துன்பத்தின் மத்தியிலும் துன்பம் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் விசுவாசிகள் ஒருபோதும் நம்பிக்கை அதாவது இழக்காமல், அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருப்பதில்லை. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். யார் மேல என்றால் தேவன் மேல நம்பிக்கை இருக்கும். எதற்காக என்றால், எதற்காக நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? தேவன் வாக்குத்தத்தம், வாக்குறுதிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகள் நிரந்தரமானவை, அந்த வாக்குறுதிகள் உறுதியானவை. அவைகளை நாம உறுதியாக பற்றிக் கொள்வதன் மூலம், அதாவது நம்மை சூழ்நிலை கைதியாக பிசாசு வைத்திருக்கிறான். ஆனா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். துன்பத்தின் மத்தியில ஏதோ ஒரு நம்பிக்கை நாம தேவன் மேல வைத்திருக்கிறோம். கொஞ்சம் நம்முடைய இருதயத்துல கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குறுதிகளை விசுவாசிகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வது எப்படி? நம்பிக்கையுடைய சிறைகளே. ரோமர் முதல் காரியம், ரோமர் 15:13. ரோமர் 15:13. ரோமர் 15:13 படிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு படிக்கலாம். எல்லாவித சந்தோஷத்தினாலும், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. முதல் காரியம், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வது எப்படி? விசுவாசிகளின் நம்பிக்கை பெருகும் போது. அதாவது விசுவாசிகளுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம், அது ஏதோ ஒரு துன்பம் வந்தா, துக்கம் வந்தா உடனே பாருங்க நாம தேவனை நோக்கி நாம கூப்பிடுறப்ப நம்பிக்கை இருப்பதனால் மாத்திரம்தான் நாம தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்ப அந்த நம்பிக்கை என்ன பண்ணால் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு முதல் காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை பெருகும் போது. ஹல்லேலூயா! பாருங்க, விசுவாசிகளின் நம்பிக்கை பெருகும் போது. எப்பொழுது பெருகும் என்றால் பரிசுத்த ஆவி மூலமாக, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அதனால நம்பிக்கை பெருகும் போது அதனால உண்டான நன்மையை பாருங்க, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். சந்தோஷத்தினால் மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு விசுவாசனுடைய நம்பிக்கை பெருகும் போது ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். இந்த நாட்கள்ல பாருங்க, எல்லா அதாவது விசுவாசிகளாகத்தான் இருக்கிறோம், ஆனா துக்கம் நிறைந்து காணப்படுகிறோம், சமாதானம் அற்று காணப்படுகிறோம். அப்ப நம்ம நம்பிக்கை பெருகும் போது நம்மை ஒவ்வொருவரை சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலோ நிரப்புவார். பாருங்க, ஒரு விசுவாசி பாருங்க, சிறை கைதிகள் போன்ற துன்பத்திலும் துக்கத்திலும் இருக்கும்போது அந்த சமயத்தில் அவன் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்காமல், பாருங்க அநேகர் பாருங்க, நம்மளுக்கு துக்கம் வருது, அதாவது துன்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்பிக்கை இழந்து விடுவோம். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை என்ன பண்ணுவோம்? இழந்து விடுவோம். அப்ப இழந்தது, நம்பிக்கை இழக்கும் போது அது எங்கே கொண்டு முடியும் என்றால் நம்மை சிறை கைதிகளாக பிசாசு நம்மை சிறையில கொண்டு, சிறைனா என்றார் அப்படியே அவன சிறை கைதினா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, 4 ரூமுக்குள்ள அடைச்சு கிடக்க வேண்டியதான். அதாவது அந்த மாதிரி ஒரு சிறை கைதினா இப்படி பாருங்க, ஒரு சின்ன ரூம் தான், அது அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட போன் இருக்காது, பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு சாப்பாடு இருக்காது, அவனுடைய உள்ளத்துல துன்பம் துக்கம்
அதே போலதான் நம்மளுடைய நம்பிக்கை இழக்கும் போது நம்ம துன்பத்தினாலும் துக்கத்தினாலும் சிறை கைதி போல பிசாசு நம்மை மாற்றி விடுவான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்ப வேண்டுமா? நம்ம நம்பிக்கை பெருகும் போது. ஹல்லேலூயா. அது இன்னும் பெருகும் போது, நம்பிக்கை மாத்திரம் கிடையாது, அந்த நம்பிக்கை பெருகும் போது நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். பாருங்க, வளர்ந்த விசுவாசி, ஒரு வளர்ந்த விசுவாசியை நீங்க போய் பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷத்தினாலும் சமாதானம் நிறைந்து காணப்படுவான். அவனுக்கு எல்லாருக்கும் துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், துன்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா அவன் எதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். இதுதான் ஒரு வளர்ந்த விசுவாசி. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை, அவனுக்கு தெரியும், அவன் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை ஒருபோதும் விட்டு விலக மாட்டான். அதனாலதான் அவன் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவன் நிறைந்து காணப்படுவான். ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல, அவனுக்கு பிரச்சனை வரும்போது, துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது அவனுடைய நம்பிக்கை, அவன் போய் ஜெபத்துல விழுந்து, ஆண்டவரே நீர் ஒருவர் தான், உண்மையெல்லாம எனக்கு வேற தெய்வம் இல்லை அப்படி என்று எங்க போய் விடுவான்? தேவனுடைய சன்னிதானத்தை போய் விழுந்து விடுவான். அவனுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். அப்ப அவனை தேவன் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவனை நிரப்புவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். முதலாவது காரியம், விசுவாசிகளின் நம்பிக்கை பெருகும் போது, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது நம்மை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவார். பாருங்க, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது உண்டாகும் இரட்டிப்பான நன்மை. நம்பிக்கை இருக்கும், அது பெருகும் போது, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் பெருகும் போது உண்டான இரட்டிப்பான நன்மை. பாருங்க, யோவேல் 2வது அதிகாரம் 25-26. யோவேல் 2:25-26. யோவேல் 2:25-26. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பாருங்க, தேவன் மேல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது உண்டாக இரட்டிப்பான நன்மை. முதல் காரியம், இழந்து போனதை மறுபடியும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. இழந்து போனதை விசுவாசி இழந்து போனதை இங்க பாருங்க, பச்சை கிளிகளும் வெட்டி கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை பாருங்க. அதன் மூலமாக அந்த ஜனங்கள் இழந்து விட்டார்கள். ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய்விட்டது, பட்சித்து போட்டது. அப்ப அவர்கள் இழந்த அந்த இழந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்கிறார். இழந்து போனதை தேவன் மறுபடியும் தருவார். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது விசுவாசிகள் பலர் பாருங்க, அநேகர் இந்த நாட்கள்ல இழப்புகளை சந்திக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இழப்புகளை சந்திக்கிறோம். சில பேர் பணம், அவங்களுக்கு பணத்தை இழந்து விடுகிறார்கள். சில பேர் உறவுகளை இழந்து விடுகிறார்கள். சில பேர் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். சில பேர் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். சில பேர் வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் ஆத்மீக வாழ்வை இழந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் பாருங்க தேவ ஆராதனை இழந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் தேவன் மேல் வைத்த அன்பை இழந்து விடுகிறார்கள். ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை இழந்து விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில அவர்களுக்கு இழப்பு நேரிடுகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில அகப்பட்டாலும் அவர்கள் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை மாத்திரம், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் அவர்களுக்கு.
ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும். இருக்கிறனாலதான் நாம ஏதோ ஒரு துன்பம் வரும்போது தேவனுடைய சமூகத்துல போயிடும். முதல் காரியம் என்ன பண்ண, தேவனே அப்படி என்று சொல்லுகிறோம். அத கொஞ்சம் நம்பிக்கை மாத்திரம் இழக்க மாட்டார்கள். அந்த நம்பிக்கை பெருகும் போது பாருங்க, அந்த கொஞ்ச நம்பிக்கை, தேவன் மேல உள்ள இருக்கிற கொஞ்ச நம்பிக்கை எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அது பெருகும் போது அவர்கள் அதுவரை இழந்ததை மறுபடியும் தேவன் எப்படி தருவார் என்றால் ரெட்டிப்பாய் தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம இழந்து போய் காணப்படுகிறோமா? இழந்து போய் எல்லாவற்றை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து நாம இந்த நாட்கள்ல காணப்படுகிறோமா? உங்களுடைய நம்பிக்கை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். அந்த நம்பிக்கை பெருகும் போது இழந்ததை மறுபடியும் தேவன் தருவார். ஹல்லேலூயா! எப்படி தருவார் என்றால் சம்பூர்ணமாய், 26வது வசனம், சம்பூர்ணமாய் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நாம் திருப்தி அடையும்படியாக. அதுல ஆசீர்வாதத்துல ஒரு குறைவு இருக்காது. பாருங்க, சில பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா நார்மல் சாப்பாடு இருந்தா அவங்களுக்கு திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பிரியாணி இருக்கணும். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஏதோ ஒரு பிரியாணி இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. ஒரு வெட்டிங் எதுக்கு போனா வெஜ் போட்டாங்கன்னா என்ன போய் நம்ம கேட்கிற மாதிரி, என்ன நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமா வெஜ் போட்டு, வெஜ் நல்லா வெரைட்டியா வச்சா கூட வெஜ் போட்டாங்க அப்படிம்பாங்க. அவங்க திருப்தி அடைய மாட்டார்கள். அது போலதான் இறைவன் நம்மை, அதாவது நாம் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். நாம் திருப்தி அடைய ஒரு குறைவும் இல்லாமல் திருப்தியா இருக்கிறோம் அப்படி என்று அந்த நிலைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். இழப்புகள் உண்டாகும் போது பாருங்க, சொந்தங்கள் மூலமாக, சொந்தக்காரர் எல்லாம் அவர்கள் மூலமாக இழப்புகள் உண்டாகும் போது உண்டான வெட்கத்தை மாற்றுவார். பாருங்க, நமக்கு இழப்புகள் உண்டாயிருச்சுன்னா யாரு நல்லா சிரிப்பாங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க தான் அவங்க சிரிப்பாங்க. போன வாரம் நினைக்கிறேன் யாரோ ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு பார்த்தேன். யாரு ஸ்டேட்டஸ் தெரியல, நம்ம சர்ச்சில் வர்றவங்க தான் நினைக்கிறான். சொந்தக்காரங்க எப்படி நம்ம ஒவ்வொன்றும் இழக்கும் போது அந்த அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு, யாரும் ஸ்வீட்டியே யாரோ தானே ஸ்வீட்டி பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பாகி விட்டது. நாம பாருங்க, இந்த நாட்கள்ல நாம ஏதாவது ஒண்ணு இழக்கிறோம் என்றால் முதலாவது சந்தோஷப்படுறது நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆஹா, நான் சொன்னதை கேட்கல பாரு, அதை பாரு, இதை பாரு, அப்படி பண்றான் பாரு, இப்படி பண்றான் பாரு, அப்படி அந்த வெட்கமடையும்படி. அப்ப பாருங்க, இழப்புகள் உண்டாகும் போது உண்டான வெட்கத்தை மாற்றி நம்மை ரெட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிப்பார். வெட்கமடையாதபடிக்கு நம்மை செய்வார். ஹல்லேலூயா! என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நாம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருக வேண்டும். அது குறைபடவே கூடாது. அப்படி பெருகும் போது நம்மை எந்த சூழ்நிலையிலும் யார் மத்தியிலும் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இறைவன் செய்வார். பாருங்க, நாம் இந்த நாட்கள்ல எதை இழந்தாலும், நாம் எந்த காரியத்தை இழந்தாலும், பணத்தை இழக்கிறோமோ, உறவுகளை, ஆரோக்கியத்தை, அல்லது தேவன் மேல உள்ள நம்பிக்கைய, அல்லது ஜெபிக்கிறத, அல்லது ஆதி கொண்டிருந்த அன்பை நாம இந்த நாட்கள்ல இழந்து காணப்படுகிறோமா? தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் எதை இழந்தாலும் அதை மீட்டெடுக்கவோ, அதை ரெட்டிப்பாக்கவோ, அதை பெருக்கவோ நம்முடைய தேவனுக்கு இந்த நாட்கள்ல வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா! நாம செய்ய வேண்டியது பாருங்க, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை ஒருபோதும் இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ரோமர் 8:18, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது உண்டாக இரட்டிப்பான நன்மை. இரண்டாவது ரோமர் 8:18, இக்காலத்து பாடுகள். பாருங்க, இக்காலத்து பாடுகள்.
பாருங்க, இந்த நாட்கள்ல சோதனைகள், பாடுகள், துன்பங்கள் இவைகளிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது இக்காலத்தில் உண்டாகிற பாடுகள், இக்காலத்தில் உண்டாகிற சோதனைகள், இக்காலத்தில் காணப்படுகிற துன்பங்கள் இவைகளிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். பாருங்க, இந்த இக்காலத்து பாடுகள் அது நிரந்தரமானது அல்ல. அது நிரந்தரமானதா? துக்கம் நிறைந்து எப்பொழுது காணப்படுகிறோமா? இல்ல, அது கொஞ்ச நாள் துக்கம். துன்பத்திலே காணப்படுகிறோமா? இல்ல, அது கொஞ்ச நாட்கள். அப்ப தேவன் நம்மை சீர்படுத்தும்படியாக, அதாவது ஒரு வளர்ந்த விசுவாசி, நம்ம விசுவாசியை நினைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு துன்பம், துக்கம், சோதனைகள் வருகிறதா? அப்படி வருகிறது என்றால் தேவன் நம்மை சீர்படுத்தும்படியாக, நன்றாக, அதாவது சீர்படுத்தும்படியாக, செம்மைப்படுத்தும்படியாக சில வேளைகளில் கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை சோதிப்பார். வாழ்க்கையில அனுமதிப்பார், தேவன் அனுமதிப்பார். ஆனால் அது கொஞ்சம், இக்காலத்து பாடுகள் நிரந்தரமானது அல்ல. அவைகளை நாம சகித்துக் கொள்ளும் போது இரட்டிப்பான நன்மையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு உதாரணம் நாம ஏற்கனவே நம்ம அநேக முறை யோபு அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். 12:10 எழுதப்பட்டிருக்கு. மாற்றியது போல யோபு தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, எதனால என்றால் அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை இழக்கவே இல்லை. அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக அதிகமாக பெருகிக் கொண்டே இருந்தது. அவர்களுக்கு சோதனை வந்ததா? எல்லாவற்றையும் இழந்த, ஆடு மாடு எல்லாவற்றையும், செல்வம் எல்லாத்தையும் இழந்தார், அவருடைய நம்பிக்கை குறையல. அடுத்ததாக பிள்ளைகளை இழந்தார், அவருடைய நம்பிக்கை குறையல. அடுத்ததாக உடம்புல உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் பருக்கள், புண்ணு, சீல் பிடிச்சு அப்படியே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தார். அப்போதும் அவருடைய நம்பிக்கை குறையவில்லை. அவருடைய நம்பிக்கை எப்படி ஆயிட்டது? பெருகிக் கொண்டே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளை நம்மை கஷ்டங்கள், சோதனைகள் அது நிரந்தரமானது அல்ல. யோபுவுக்கு அந்த கஷ்டம் நிரந்தரமாக இருந்ததா? இல்ல, கொஞ்ச நாட்கள் இருந்தது. அந்த நம்பிக்கை அதிகமாக பெருகிக் கொண்டே இருந்து அந்த யோபு நம்பிக்கை மாத்திரம் இழக்கவில்லை. அதன் மூலம் யோபுடைய சிறையிருப்பை, அதுதான் சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலை அதாவது சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தார். முன்பை காட்டிலும் இரட்டிப்பான நன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது நம்முடைய சோதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் அவைகளிலிருந்து மாற்றி இரட்டிப்பான நன்மையை தருவார். பாருங்க, இதுதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. நம்ம நம்பிக்கை யார் மேல? தேவன் மேல வைக்க வேண்டும். எப்படி வைக்க வேண்டும்? அந்த நம்பிக்கை இரட்டிப்பாக பெருகும் போது, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும் போது இரட்டிப்பான நன்மையினால் நம்மை நிரப்புவார். இரண்டாவது காரியம் பாருங்க, அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்றால் பாருங்க, தேவன். அவர்தான் நமக்கு அரணாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு கோட்டையாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். அதுதான், தேவனிடத்தில் திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள் என்றால் தேவனிடத்தில் திரும்புங்கள். சங்கீதம் 18வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 18:2. சங்கீதம் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் கண்மலை, நம்முடைய தேவன் கோட்டை, நம்முடைய தேவன் இரட்சகர், நம்முடைய தேவன் நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம்.
இதுதான் நம்முடையது. அரணுக்கு திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர். பாதுகாப்பு யார் என்றால் அது நம்முடைய தேவனாக இருப்பார். நமக்கு யார் பாதுகாப்பு? நம்முடைய தேவன் தான். இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை பாதுகாப்பானதா? இப்ப நம்ம வழியில நாம் ஒவ்வொருவரும் நம்ம சென்று கொண்டிருக்கிற பாதையை நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நினைத்து பாருங்க. அந்த நாட்கள்ல நாம சென்று கொண்டிருக்கிற வழி நமக்கு பாதுகாப்பை தருகிறதா? நம்முடைய ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு நம்முடைய தேவன், அவர்தான் அரண். இந்த நாட்கள்ல நம்ம வழி மாறி போய்கொண்டிருக்கிற பாதையில் பாதுகாப்பு இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல திரும்புங்கள். இறைவன் இந்த நாட்கள்ல பேசுகிறார், தேவனிடத்துல திரும்புங்கள். அவரே நமக்கு பாதுகாப்பை அருள்வார். அவரே அரணானவர், அவரே இரட்சகர். நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாதை சரியான பாதையாக இருக்கிறதா, இல்ல அல்லது வழி மாறி போய் கொண்டிருக்கிறோமா? தேவனிடத்தில் திரும்புங்கள். நாட்கள்ல கர்த்தர் பேசுகிறார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் பேசுகிறார். தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனிடத்தில் திரும்பும் போது பாருங்க, உண்டாகும் இரட்டிப்பான நன்மைகள். அப்படி நாம தேவனிடத்தில் திரும்புவோம் என்றால் என்ன இரட்டிப்பான நன்மை உண்டாகும்? யோவேல் 2வது அதிகாரம் 12-14. யோவேல் 2. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். பாருங்க, தேவனிடத்தில் திரும்பும் போது உண்டாக இரட்டிப்பான நன்மை. போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதங்களை தந்துருவார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். போஜன பலியை மாத்திரம் செலுத்துவதற்கான ஆசீர்வாதம் கிடையாது, போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துவதற்கான இரட்டிப்பான ஆசீர்வாதம். தேவனிடத்தில் திரும்பும் போது அது என்ன போஜன பலிக்குரிய ஆசீர்வாதம், பான பலிக்குரிய ஆசீர்வாதம்? யாருக்காவது விளங்குதா? யாருக்கா புரியுதா? அது போஜன பலிக்குரிய ஆசீர்வாதம், அது என்ன பான பலிக்குரிய ஆசீர்வாதம்? ஆகாரம். கரெக்ட். பான பலிக்குரிய ஆசீர்வாதம் கரெக்ட் தான். ஒண்ணு ஆகாரம், போஜனம். அருமையான இதை குறித்து பாருங்க, தியானிக்கும் போது பாருங்க, போஜன பலிக்குரிய ஆசீர்வாதம். அப்படி என்றால் யோவான் 9வது அதிகாரம் அதுக்குரிய வசனத்தை பாருங்க. யோவான் 9:9-11. யோவான் 9:9-11. இல்ல சாரி லூக்கா யோவான் ஒரே நிமிஷம். சாரி, யோவான் 6வது அதிகாரம் 9-11. 6.
பாருங்க, போஜன பலிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பான பலிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று தேவனிடத்தில் திரும்பும் போது பாருங்க, போஜன பலிக்குரிய ஆசீர்வாதம் வந்து இருந்தவர்கள் 5000 பேர், கையில் இருந்தது 5 அப்பம் 2 மீன். அதை கொண்டு எப்படி 5000 பேருக்கு போஷிக்க முடியும்? அதாவது இந்த நாட்கள்ல ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறீர்களா? சில பேர் பாருங்க, அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லை, இல்லாமல் தவிப்பார்கள். அப்படி என்றால், அதாவது குடும்பத்தை போஷிக்க முடியவில்லையே, 3 வேளை போஜனம் அருந்த வழி இல்லையே என்று கவலைப்பட்டு கலங்குகிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்துல திரும்பும் போது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது போல நம்மையும் இந்த நாட்களில் போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இல்லாததை கொண்டு இருக்கிறதை பாருங்க, அவங்க இடத்துல 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, ஆனா உட்கார்ந்து இருந்தவங்க 5000 பேர். எப்படி சாத்தியமானது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நீங்கள் தேவனிடத்துல திரும்பும் போது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை என்று கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. நமக்கு உரிய ஆகாரத்தை, அன்றன்றைக்கு உரிய ஆகாரத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா! நாம செய்ய வேண்டியது தேவனிடத்துல திரும்ப வேண்டும். சில பேரை பாருங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஆனா 3 வேளை சாப்பாடு இருக்காது. அடுத்த வேலை சில பேர் பாருங்க, நல்ல வசதி படைத்தவர்கள் போல காணப்படுவோம், ஆனா அவன் பாருங்க அடுத்த நாளைக்கு அடுத்த என்ன பண்ணுவது தெரியாது. ஆனால் தேவன் வழி நடத்துவார். போஜன பலி செலுத்துவதற்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அதாவது நாம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த நாள் அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என்று அதை எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நாம செய்ய வேண்டியது தேவனிடத்துல திரும்ப வேண்டும். நம்முடைய பாதை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அந்த பாதை தேவனிடத்துல சென்று கொண்டிருக்கிறதா அல்லது வேற எங்கேயாவது சென்று கொண்டிருக்கிறதா? அதை நாம பார்த்து திரும்பும் போது இந்த போஜன பலிக்குரிய ஆசீர்வாதத்தை தரும். இல்லாததை, அதாவது ஒன்றுமே இல்லை, எப்படி குடும்பம் எப்படி சாப்பாடு எப்படி தெரியல, ஆனால் தேவன் வழி நடத்துவார். கேட்டு பாருங்க, ஒரு சில பேர்கிட்ட எப்படி நடந்தது, ஒண்ணுமே இல்ல, பைசா இல்ல, குடும்பம் நடத்துவதற்கு பைசா இல்ல என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அந்தந்த வேலையிலே அந்தந்த போஜனங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா! 2வது பாருங்க, பானபலிக்குரிய ஆசீர்வாதம். ஏசாயா 55:1. ஏசாயா 55:1. பாருங்க, அதாவது பானபலினா, அதாவது நாம இது இங்கிலீஷ்ல போஜன பலினா கிரைன் ஆஃபரிங், பானம்னா ட்ரிங்க் ஆஃபரிங். அதாவது நம்ம தாகம் எடுக்கும், ஆனா என்ன பண்ணுவது தெரியாது. பாருங்க 55 படிக்கலாம். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டை வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் திரும்பி பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்கி கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பானபலிக்குரிய ஆசீர்வாதம். அதாவது பணம் இல்லையே என்று கவலைப்படுகிறார்களா? அது எப்படி பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்கி கொள்ளுங்கள் என்று வேதத்துல சொல்ல, அது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் பாருங்க, அதாவது வாங்குவதற்கான நம்ம இடத்துல பணம் இல்லை, ஆனா இறைவன் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பும் போது பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வாங்குவதற்கான வழிகளை உண்டாக்குவார். அந்த வழிகளை தேவன் உண்டாக்குவார்.
ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் மாற்றுவார். எல்லாமே பாருங்க, ஃப்ரீயா கிடைப்பது போல் இந்த நாட்கள்ல யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கொடுப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, யாராவது கேட்டா ஒரு ஒரு என்னோட சாப்பாட்டுக்கு என்னோட பணம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தடவை 2 தடவை கொடுப்பாங்க. ஆனா நாம தேவனிடத்தில் திரும்பும் போது எல்லாம் ஃப்ரீயா கிடைப்பது போல தேவன் வழியை உண்டாக்குவார். அப்படி என்றால் பாருங்க, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வழிகளையும் திறந்து விடுவார். ஹல்லேலூயா! எந்தெந்த வழி அடைக்கப்பட்டு இருக்கிறதோ எல்லா வழியையும் திறந்து விட்டுருவார். பாருங்க, அந்த மதகு, அந்த டேம் பாருங்க, டேம்ல தண்ணி தண்ணி இருக்கும், அங்க தண்ணி ரொம்பிக்கிட்டே இருக்கும். அந்த கதவுகள் எல்லாத்தையும் அடைத்திருப்பாங்க. ஒரு வழியை நீங்க திறந்து விடுங்க, தண்ணி வரும், ஒரு வழியில இருந்து வரும். அந்த மதகுல இருந்த டேம்ல இருந்து எல்லா வழியும் ஓபன் பண்ணுங்க, அப்படி தண்ணீர் அப்படியே பீறி கொண்டு அப்படியே பாயும். அது போலதான் இறைவன் வழியை அடைத்திருக்கிறார். நாம தேவனிடத்துல திரும்பும் போது ஒரு வழியை மாத்திரமல்ல, எல்லா வழியையும் ஓபன் பண்ணி விட்டா எங்க இருந்து ஆசீர்வாதம் வருகிறதே தெரியாது. எல்லா இடத்துல இருந்தும் அப்படியே நாம நினைத்து பார்க்காத ஆசீர்வாதம் ஒவ்வொரு வழியில இருந்து வரும். அதுதான் ஃப்ரீயாக, அதாவது இலவசமாக, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்கி கொள்ளுங்கள். அப்படி அவர் வழியை திறந்து விட்டா பாருங்க, யோசிச்சு பாருங்க, நமக்கு அடைபட்டு இருக்கிற அந்த வழி, ஆசீர்வாத குறைச்சிருக்கு, அடைபட்டு இருக்கிற வழிய திறந்து விட்டா எங்கிருந்து ஆசீர்வாதம் வருதுன்னே தெரியாது. அது பாட்டு வந்து கொண்டே இருக்கும். நாம செய்ய வேண்டியது தேவனிடத்துல திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா! இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் தேவனிடத்துல திரும்ப வேண்டும். நாம் தேவனிடத்துல திரும்பும் போது அதற்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா பாருங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருந்து நாம ஜெபிக்க வேண்டும். அந்த யோவேல்ல சொல்லியிருக்கு பாருங்க, யோவேல் 2ல இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு இடத்தில் திரும்புங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட எல்லா வழிகளும் அடைபட்டு இருக்கிறதா? ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா வழியும், அதாவது வருவதற்கு எல்லா வழியும் தடைபட்டு இருக்கிறதா? நாம தேவனிடத்தில் திரும்புவதற்கு என்ன பண்ணுவோம் என்றால் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நாம எத்தனை பேர் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம்? அப்பொழுது அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் நாம அடைந்தோம் என்றால், நம்முடைய மனது தூய்மைப்படும் என்றால் நாம தேவனிடத்துல திரும்புவோம். அதாவது நாம் வழி விலகி போகும்போது தேவன் நம்மை திருப்புவார். ஹல்லேலூயா! ஏன்னா நம்ம இடத்துல பரிசுத்தம் உண்டாயிரும். பரிசுத்தம் உண்டானா நமக்கு தெளிவு உண்டாயிரும். தெளிவு உண்டானா நாம் போற பாதை தவறான பாதை என்று இறைவன் உணர்த்துவார். உடனே நாம மறுபடியும் தேவனிடத்துல திரும்புவோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல திரும்பும் போது போஜன பலிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பானபலிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். நாம் உபவாசம் இருந்து நாம ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் உண்டாகுவதனால் நாம தேவனிடத்துல திரும்புவோம். 3வது காரியம் பாருங்க, இன்றைக்கே தருவேன். அதாவது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே தருவேன். there is no, அதாவது நோ டிலே, அதாவது டிலேயே கிடையாது. நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் இல்ல அடுத்த வருஷம் காத்திருக்க தேவையில்லை. இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல எழுதப்பட்டது சத்தியமானது. இன்றைக்கே தருவேன். அப்படி என்றால் பாருங்க, கேட்ட உடனே தருவார். இன்றைக்கே கேட்ட உடனே தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம அதுக்கு என்ன பண்ணுவோம் என்றால், என்ன பண்ண வேண்டும் என்றால், விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்முடைய தேவன் வாக்குரைத்திருக்கிறார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்.
நாம் ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு கேட்காத வரை தேவன் தரமாட்டார். கேட்ட உடனே தேவன் கொடுக்க வேண்டுமானால் பாருங்க, இன்றைக்கே தருவேன் என்று சொல்லிவிட்டார். நாம எப்ப கேட்கிறோமோ கேட்கிறோமோ அன்றைக்கே தேவன் கொடுப்பார். அதற்கு தேவன் கொடுப்பதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. நாம முறையாக தேவனிடத்துல கேட்க வேண்டும். இப்ப யார் இடத்துல ஏதாவது நீங்க கேட்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல முறையாக கேட்பாருங்க. அதாவது நீங்க சும்மா போன் பண்ணி, நீதான் பணம் வச்சிருக்கிய, பணம் கொடு, நிறைய வச்சிருக்கல, பணம் கொடு அப்படி என்று கேட்பா. என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன வேற வேலை கிடையாதா அப்படிம்பாங்க. நீங்க அதாவது நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தட்ட ஏதோ பணம் இல்ல, ஏதோ ஒண்ணு கேட்கறீங்க, ஏதோ ரெண்டு கார் வச்சிருக்க, எனக்கு ஒண்ணு கொடு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். இல்ல 2 வீடு வச்சிருக்கல, எனக்கு ஒரு வீட்டை கொடு. அப்ப கேளுங்கள், அதாவது இன்றைக்கே தருவேன் என்றால் கேட்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அப்படிதான் தேவனிடத்திலும் தேவன், அதாவது கேட்டவுடனே தேவன் கொடுக்க வேண்டுமானால் முறையாக தேவனிடத்துல கேட்க வேண்டும், முறையாக கேட்க வேண்டும். இதை அநேகர் நாம ஃபாலோ, அதாவது அதை நாம ஃபாலோ பண்ணதுனால நம்ம அநேகர் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால தேவன் நம்ம கேட்கும் போது தேவன் கொடுக்க மாட்டார். இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நமக்கு கேட்ட உடனே தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. நாம் எப்படி தேவனிடத்தில் கேட்கிறோம் பாருங்க. இந்த நாட்கள் நாம எப்படி தேவனிடத்துல கேட்கிறோம்? சும்மா பேருக்கு, அதாவது ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே நின்றுட்டு ஆண்டவரே கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா பைக்ல போகும்போது ஆண்டவரே இந்த கஷ்டம் வந்துருச்சு, மனசுக்குள்ளாரு இந்த கஷ்டத்தை எப்படி போகணும் அப்படின்னு சொல்றோம். அல்லது அதை நின்றுகிட்டு, அல்லது கஷ்டம் வரும் மாத்திரம் தான் கேட்போம், நன்றாக இருக்கும் போது கேட்க மாட்டோம். அல்லது ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னோட கஷ்டம் இருக்கு, நீ சரி பண்ணிடும், நீ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறோம். அல்லது ஒரு மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான். பாருங்க, நீங்க எல்லாரும் பாருங்க, தேவனிடத்துல நாம முறையாக கேட்கிறோமா? தேவனிடத்துல நாம இப்படிதான் நாம கேட்கிறோம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தேவனிடத்துல சொல்லிட்டு அப்படியே நாம என்ன பண்ணுகிறோம், நம்முடைய காரியத்தை நம்முடைய வேலையில மும்முரமாக ஈடுபடுகிறோம். இது தேவனிடத்துல கேட்பது முறை அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் தேவனிடத்துல கேட்கும் போது பயபக்தியாய் ஜபத்துல காத்திருந்து, இதுதான் ரொம்ப முக்கியம். பயபக்தி வேணும், ஜபத்துல காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு முறையாக கேட்போம் என்றால் அந்த காரியத்தை கேட்ட உடனே தேவன் தருவார். அதுதான் இன்றைக்கே தருவேன். என்ன ஆண்டவரே நீர் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லிட்ட, நீ நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ தரவே இல்லையே, அப்ப வசனம் பொய்யாயிட்டது, அப்ப தேவன் இல்லையே அப்படின்னு நாம குறைபடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கே தருவேன் என்று சொல்லிவிட்டார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப நாம கேட்க வேண்டியது தேவனிடத்துல, சாதாரண மனிதனிடத்துல நாம முறையாக கேட்டாதான் அவங்க கொடுப்பாருங்க. ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க, சில பேர் இதுமே கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அப்பொழுது அவருடைய மனது இறங்கும். அதே போலதான் தேவனிடத்துல நாம முறையாக கேட்கும் போது பயபக்தியாக ஜபத்துல காத்திருந்து விசுவாசத்தோடு கேட்போம் என்றால் அந்த காரியத்தை கேட்ட உடனே தேவன் தருவார். அதுதான் இன்றைக்கே தருவேன். கேட்ட உடனே, கேட்ட நாளிலே நீங்க என்னைக்கு கேட்கிறீங்களோ அன்றைக்கு தருவார். கேட்காதவரை தேவன் தரமாட்டார். அருமையான தேவனுடைய இந்த நாட்கள்ல அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி நாட்கள்ல தேவனிடத்துல கேட்கிறோம், அந்த முறையாக கேட்கிறோமா பாருங்க. இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையினால் உண்டாகும் இரட்டிப்பான நன்மைகள். இன்றைக்கே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையினால் உண்டாகும் இரட்டிப்பான நன்மைகள். உபாகமம் 30வது அதிகாரம்
3வது வசனம். உபாகமம் 30:3. உபாகமம் 30:3. உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்ப உன்னை தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். இது பாருங்க, அதாவது இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே செய்வேன். வார்த்தையினால் உண்டான இரட்டிப்பான நன்மை. முதல் காரியம் பாருங்க, உனக்கு இறங்கி இரக்கம் வைப்பார். 2வது, சிதறடிக்கப்பட்ட நம்மை ஒன்று சேர்ப்பார். அதாவது குடும்பத்துல உண்டாயிருக்கிற பிரிவினைகள், பிளவுகளை மாற்றி முதல் காரியம் நம்மிடத்துல தேவன் இறங்குவார், இரக்கம் வைப்பார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்து இறங்குவார், மனம் இறங்கி பிளவுகள் குடும்பத்துல மாத்திரமல்ல, எங்கெங்க நம்மிடத்துல பிளவுகள் பிரிந்து காணப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி மறுபடியும் ஒன்றிணைத்து சேர்த்துக் கொள்வார். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா விதமான அநேக வாக்கு தத்தங்கள், இது ஒரு வாக்கு தத்தம், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களுக்கு கொடுத்த, நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் சுதந்திரிக்க செய்வார். இன்றைக்கே அதாவது தருவேன். நீங்க எப்பொழுது கேட்கிறீங்களோ, பயபக்தியாய் ஜபத்திலே விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அன்றைக்கே தருவார். எபிரேயர் 6:13-14. எபிரேயர் 6:13-14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே, அதாவது முற்பிதாக்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே நாம் சுதந்திரிக்கும்படியாக நமக்கு அருள் செய்வார். அநேக வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக இன்றைக்கு நீங்க எப்பொழுது கேட்கிறீர்களோ அப்பொழுது சுதந்திரிக்கும்படியாக தேவன் செய்வார். நாம செய்ய வேண்டியது வேதத்தில் எழுதப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள் கை கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கணும்ல, நாம கை கொள்ளாதபடிக்கு இறைவன் தரமாட்டார். நாம எப்பொழுது வேதத்தில் எழுதப்பட்டுள்ள கட்டளைகள், கற்பனைகளை கை கொள்ளும் போது, தேவனுக்கு செவி கொடுக்கும் போது, வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, அன்றைக்கு நீங்க போய் முழங்கால் படியிட்டு அன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அன்னைக்கே தருவார், அன்றைய தினத்திலே தருவார். விசுவாசம் வேண்டும், பயபக்தி வேண்டும். தேவன் தருவார் என்று பயபக்தி வேண்டும். தேவனுக்கு செவி கொடுக்கும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மீது இரக்கம் வைப்பார், சிதறப்பட்ட நம்மை ஒன்று சேர்ப்பார். இந்த இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு தருவார். ஹல்லேலூயா! நீங்க எப்பொழுது கேட்கிறீர்களோ அன்றைக்கு தருவார். ஏசாயா 61:7. ஏசாயா 61:7. ஏசாயா 61:7, 7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா! பாருங்க, நித்திய வெட்கத்திற்கு பதிலாக இந்த நாட்கள்ல 2 மடங்கு பலன் உண்டாகும், லட்சைக்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும். தங்கள் பாகத்தில், மற்றவருடைய இதுல கிடையாது, நாம சம்பாதித்ததுல, நம்முடைய அதாவது நாம என்னென்ன செய்கிறோமோ அதுல
நம்முடைய கிரியையில சந்தோஷம் உண்டாகும். லட்சைக்கு பதிலாக நம்மளை வெட்கப்படுத்துகிறார்களா, 2 மடங்கு பலன் உண்டாகும். நம்ம லட்சை, அதாவது ரொம்ப கீழ்த்தரமாக, ரொம்ப இழிவாக நினைக்கிறார்களா, துக்கம் நிறைந்து அவர்கள் துக்கமாக அப்படி என்று நம்ம இகழ்ந்து பேசுகிறார்களா, நமக்கு இந்த நாட்கள்ல சந்தோஷத்தை அருள்வார். குடியிருக்கிற தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரம் உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி கிடையாது, நித்திய மகிழ்ச்சி நமக்கு இந்த நாட்கள்ல உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம எல்லாரும் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை மாத்திரம் கிடையாது, இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் பாருங்க, தேவனிடத்துல கேட்ட உடனே அன்றைக்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம செய்ய வேண்டியது, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு நம்பிக்கையை பெருக்கிக் கொள்வதன் மூலம் நாம யார் ஒருவர் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை பெருக்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை உண்டாகும். தேவனிடத்துல மறுபடியும் திரும்புவதன் மூலம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். விசுவாசத்தோடு பயபக்தியோடு ஜபத்துல முறையாக கேட்பதன் மூலம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இனிமேல் நாம வெட்கப்பட தேவையில்லை, லட்சியடைய தேவையில்லை. ஏனென்றால் நாம் குடியிருக்கிற தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் தேவன் அருள்வார். ஹல்லேலூயா. இழந்து போய் காணப்படுகிறோமா, தேவன் அதை மறுபடியும் இரட்டிப்பாக தருவார். சோதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் மத்தியில காணப்படுகிறோமா, அந்த எல்லாவற்றையும் மாற்றி இரட்டிப்பாக தருவார். இன்றைக்கே தருவார், நீங்க கேட்கிற அன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்மை இரட்டிப்பான நன்மையினால் தேவன் நிரப்ப, அதாவது நாம் இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம வழி விலகி போகாதபடிக்கு நாம் தேவனிடத்துல திரும்பும் போது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே நம்முடைய துக்கங்களை மாற்றுவார், நம்முடைய கவலைகளை மாற்றுவார், நம்முடைய இலட்சைகளை மாற்றுவார். இலட்சைக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார், வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் உண்டாகும். குடியிருக்கிற தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிடுவார். நாம செய்ய வேண்டியது, தேவனிடத்துல திரும்ப வேண்டும், நம்பிக்கை பெருக வேண்டும். பயபக்தியாய் ஜபத்திலே விசுவாசத்தோடு கேட்கும் போது இந்த இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரா 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 சோதரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரா 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 சோதரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி யாராவது